கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது. தவறான வழியில் வெல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம். அடியே படாமல் வலிக்கச் செய்வது வார்த்தைகள் மட்டுமே. மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே. ஆசைப்படுவதில் எது நிறைவேறுகிறதோ அதை வைத்து சந்தோஷம் அடைய பழகிக்கொள். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடு. பேச வேண்டியவர்களிடம் பேசிவிடு. என்று எவர் கண்டார் நிலை இல்லாத வாழ்க்கை இது. நிற்கிற பொழுதே முடிந்து விடலாம். அதற்குள்ளாக ஒரே அர்த்தமுள்ள வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள். நீ ஒருவனை ஏமாற்றிவிட்டால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே. நீ ஏமாற்றியது அவனை மட்டுமல்ல, அவன் உன்மேல் வைத்திருந்த நம்பிக்கையை. உன்னை வேண்டாம் என்று விலகிப் போறவரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாயில் தண்ணீர் நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுதான். தண்டிக்கப்பட்டதெல்லாம் தவறு இல்லை, மன்னிக்கப்பட்டதெல்லாம் சரியும் இல்லை. மனம் திறந்து பேசுங்கள், ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டுமென நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து கொள். நதி தானே ஏற்படுத்தி கொண்டால் அது கரை, அதே அடுத்தவர் ஏற்படுத்தினால் அது அணை. நம் எல்லையில் நாமே நின்றால் அதுவே கௌரவம், அடுத்தவர் நிறுத்தினால் அதுவே அவமானம். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். முதலில் கிடைப்பது மட்டுமே வாய்ப்பு, அதற்கு மேல் அமைவதெல்லாம் சந்தர்ப்பமே. பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை, பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல். முழுமையாக நம்புவதாக சொல்லிவிட்டு சந்தேகிப்பது நம்பிக்கை துரோகம்தான். எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பதும் கோழைத்தனம். திருந்த நினைப்பதுதான் வீரம். எந்த உறவுமே உங்களை ஏமாற்றியதில்லை, ஏனெனில் நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்று அர்த்தம். நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும். அடுத்தவர்களுக்கு பிரச்சனையானாலும் சரி, நமக்கு அவங்களால் பிரச்சனையானாலும் சரி. ஏனென்றால் நமது சந்தோஷம் நமக்கு முக்கியம். சந்தோஷம் என்பது மற்றவர்களின் முன் சிரிப்பது அல்ல, தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதே. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. மன்னிக்க மட்டுமே கற்றுக்கொள், ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்படுவார்கள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை. நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும். யாரையும் நம்பாதே. என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அதன் பிறகுதான் தெரியும். ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. முன்பின் தெரியாதவர்களை விட முகம் தெரிந்த உறவுகளே முதுகில் அதிகமாக குத்துகிறார்கள். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர். ஏனென்றால் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். எதுவுமே இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து அதுவே நிரந்தரம் இல்லை என தெரிந்து உயிர் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. பூனைக்கும் எலிக்கும் இடையிலான ஓட்டப்பந்தயத்தில் பெரும்பாலும் எலியே வெற்றி பெறுகிறது. ஏனென்றால் பூனை உணவுக்காக ஓடுகிறது, எலியானது உயிருக்கு பயந்து ஓடுகிறது. தேவையை விட குறிக்கோளை திறமையே அதிக வெளிப்படுத்துகிறது. தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடலே எது சரியென ஆராயும். நல்ல மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அல்ல, அவளை பெற்றோர்கள் வளர்த்த விதம்
உன்னை மதிப்பவர்களிடம் தாழ்ந்து பேச வேண்டும். உன்னை மிதிக்க நினைப்பவர்களிடம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு அன்பு கிடைக்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும். நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாய் நில்லுங்கள். பிறரிடம் எதற்காகவும் கையேந்தக் கூடாது. பிறரிடம் கையேந்தி வாழ்பவன் தன்னைத்தானே விலைப்படுத்திக் கொள்கிறான். நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள். அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறான். குறிக்கோளின்றி வாழும் வாழ்க்கை அர்த்தமில்லை. புன்னகை சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய். நாளை வெற்றியை கட்டி எழுப்பும் என்றால் இன்றைய தோல்வியை கற்றுக்கொள். நீ விளக்கம் இல்லாத பக்கம், ஆனால் ஒளி நீங்காத சக்தி. என்னை அவமதித்தது உலகம், ஆனால் அதே உலகம் நாளை என் புகழை பேசும். துன்பம் வந்தால் சிரித்திடு, பிறகு கஷ்டத்துக்கே பயம் கொடுக்கின்ற அளவுக்கு நீ பெரியவன் ஆவாய். என்னை எதிர்ப்பவர்கள் இருக்கட்டும், நான் எதிரே நிற்பவனாய் இருக்கிறேன். கனவுக்கே நீ நிஜம்னு காட்டனா, உலகமே உன்னை கண்ணால பார்க்கும். சோதனை ஒரு போஸ்டர் போல, அதை ஜெயிக்கிறது தான் என் ரீப்ளே. காத்திருந்தவன் அல்ல, காத்திருப்பவன் தான் கதையை உருவாக்குவான். என் கனவு நிஜமாக வராது, நான் தான் கனவை நிஜமாக்குவேன். நான் சாதிக்கவில்லை என்றால் யாரும் சாதிக்கக்கூடாது. தட்ஸ் மை பவர். வாழ்க்கை நிம்மதியா வேண்டுமா? உனக்காக நீயே போராடு. தோல்வி பயமல்ல, முயற்சி இல்லாததுதான் தோல்வி. ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதை நீதான் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாளை அல்ல, இப்போதே ஆரம்பி. உன் கனவை நீ நம்பவில்லை என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். வெற்றிக்கான சாவி தைரியமும் தொடர் முயற்சியும். ஒருவரும் பார்க்கவில்லை என்பதற்காக நீயும் நின்றுவிட வேண்டாம். நாளைக்கு பெரியவன் ஆக விரும்புகிறாயா? இன்றையே சின்னதாய் ஆரம்பி. வெற்றி ஓர் இடம் அல்ல, அது ஒரு பயணம். இன்று உன்னிடமும் நாளை வேறொருவரிடமோ இருக்கும். உன்னால் தான் முடியாது என்று சொன்னவர்களுக்கு உன் வெற்றியை பரிசாக கொடு. உனக்காக நீதான் போராட வேண்டும். யாரும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். வெற்றி அடிக்கடி செய்யும் முயற்சியில்தான் உள்ளது, அடிக்கடி தள்ளி போடும் பழக்கத்தில் அல்ல. உனக்கு எதிரியானவன் வேறு யாரும் இல்லை, நீயே. வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்காதே, வாய்ப்பை நீயே உருவாக்கு. இன்றைய வழியை நாளைய வெற்றியாகும். நம்பிக்கை வைத்துக்கொண்டு ஆரம்பி. பாதி வெற்றி அதிலேயே உள்ளது. கட்டுப்பாடே இலக்கையும் வெற்றியையும் இணைக்கும் பாலம். சிறிய முன்னேற்றமும் வெற்றிக்கான சிகரம் நோக்கி ஒருபடிதான். கண்களை மூடிக்கொண்டு கனவு காணாதே, கண்களை திறந்து கனவை நோக்கி பயணம் செய்.